குறிக்கோள் கேள்வியை வளர்க்கின்ற பொழுது தன்னுடைய மகள் பார்வதி தேவியை அழைக்கவில்லை. மருமகன் அவன் சிவபெருமான் அவன் ஆண்டியாக இருந்த காரணத்தினால் அவனை அழைக்கவில்லை. ஏற்கின்றார்கள் தச்சன். இன்றைய பத்திரிகையாளர்களைப் போல அந்த பிரபுவே உங்கள் மகனையும் மகனையும் ஏன் அழைக்கவில்லை என்று தச்சன் ஒற்றை வார்த்தையில் சொல்கின்றார். மாடேறு தீபவனுக்கு காலையேறு தீபவனுக்கு நான் ஏன் அழைத்து விடுக்க பிரபஞ்சத்தில் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். தச்சன் சொன்ன வார்த்தை காலை நீர் வலம் வருகின்ற அந்த ஆண்டிக்கு நான் ஏன் அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அதே வார்த்தையை பாருங்கள். தச்சனுடைய யாகசாலையில் பஞ்சாக்கிரியாக ஜடாக்கிரியாக அந்த வேலியிலே சதி தேவியாக பார்வதி தேவி தாட்சாயினி தேவி அந்த வேலியிலே தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது சிவந்து ஓடுகின்ற பொழுது இறைவனுடைய வெற்றி முழக்கத்தை பாருங்கள். அங்கேதான் வீரபத்ரனுடைய எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளால் வீரபத்ரன் உதித்து ஓம் நமசிவாய் 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 சைவ சித்தாந்தத்தின்படி இந்த திருத்தொண்டனுடைய முழுமையான ஒரு அருமையான ஒரு இது எம்பெருமானே சிவபெருமானே இங்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருவாரூர் வீதியிலே தில்லைவாழ் அந்தனம் அடியாருக்கும் எம்பெருமானுடைய இந்த உலகத்தில் ஜீவனம் கண்டு கொண்டிருக்கின்றார். இந்த பாக்கியத்தில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை சொல்லுங்கள். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவன் சிவமலிங்க சுவாமி பிள்ளை வரம் கேட்டால் கொடுப்பார், மக்கட்பேர் வரம் கேட்டால் கொடுப்பார், நல்ல மரணமைய வேண்டும் என்று சொன்னார். சொல்லுங்கள், இறைவன் தருவார். மனம் நல்ல திருமண வாழ்க்கை பெற வேண்டும் என்று கேட்டால் தருவார். குழந்தை பாக்கியம் வர வேண்டும் என்று கேட்டால் தருவார். தொழில் வேண்டும் என்று கேட்டால் தருவார். கல்வி வேண்டும் என்று கேட்டால் தருவார். அதைத்தான் சொன்னார்கள். பணம் தரும் மனிதரும் எதனாலும் பலரைய மனம் தரும் தேவ வடிவம் தரும் நெஞ்சில் வம்சமில்லா இயந்திரம் நல்லன எல்லாம் தரும் அன்பருக்கு அந்த அன்புக்கு மட்டும்தான் அவன் அடிமையாகும்.